வேலண்டைன்ஸ் டே. இந்த வேலண்டைன்ஸ் டேயில் கமிட்டட் ஆனவங்க செலிப்ரேட் பண்ணுறதை விட சிங்கிள் தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கெத்தாக சொல்லிட்டு தங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு மூலையில் நம்ம இன்னும் கமிட் ஆகாமலே இருக்கிறோமே, நமக்குன்னு ஒரு ஜீவன் இல்லையே, நம்ம லவ் பண்ணுறதுக்கு நம்மளை லவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க தாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை அவங்கள ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எப்பவுமே ஒரு பொருள் ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடைக்குதுன்னா அதை கண்டிப்பாக நம்ம வந்து வேல்யூ பண்ண மாட்டோம், அதை மதிக்க மாட்டோம், கண்டுக்க மாட்டோம், அதை ஹானர் பண்ண மாட்டோம், அதை பாதுகாத்து வைக்க மாட்டோம். பிகாஸ் சும்மா கிடச்சிது அண்ட் அது எப்போவுமே நிறைய இருக்குது, இலவசமாக எப்பவுமே கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். அண்ட் இன்னொன்று நம்ம நினைப்போம் என்னென்னா, அது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது, குவாலிட்டியாக இருக்காது அப்படின்னு நினைப்போம். ஏன்னா சும்மாவே கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதே போல் தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்புமே நம்மக்கிட்ட எதிர்பார்க்காம நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அளவுக்கு அதிகமாக நம்மளை நேசிக்கிறது, அளவுக்கு அதிகமான இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரம் இருக்குமோ அவ்வளோ அதிகமாக நம்மளை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு நமக்கு ஹானர் பண்ணுறதில்ல, வேல்யூ பண்ணுறதில்ல, கண்டுக்கிறதில்ல. அங்கெல்லாம் எதுக்குடா போய் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் சும்மாடா அப்படின்னு நம்ம நினைப்போம். அது அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களும் இருக்கோம்ல. பட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். அவருடைய அன்பின் தரம் உங்களுடைய வாழ்க்கையோட தரத்தையே மாற்றி போடுங்க. எங்கெங்கேயோ போயிட்டு உண்மையான அன்பை தேடிட்டு இருக்கோம், எங்கெங்கேயோ அன்பை நம்ம விதைச்சி ஏமாந்து போயிட்டு இருக்கோம்ல. அவரிடத்துல உங்களுடைய அன்பை விதைச்சி பாருங்கள், நீங்கள் ஒருபோதும் ஏமாந்து போக மாட்டீங்க. பிகாஸ் ஜீசஸ் லவ்ஸ் யூ அன்கண்டிஷனலி.